பாதுகாக்கப்பட்டவர்கள். இந்த ஹதீஸுக்கு புகாரி ஷரீஃபினுடைய விரிவுரையாளர் அல்லாமா கஸ்ஸல்லானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இர்ஷாது ஸாரி என்ற தன்னுடைய கிதாபிலே மிக நீண்ட விளக்கம் கொடுக்கின்றார்கள். அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அவர்களுடைய உஸ்தாத் அல்லாமா அபுல் காசிம் இப்னு மன்சூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை ஓதி கொடுத்ததற்கு பின்பு பின்வரும் விளக்கத்தை சொல்வார்கள். முபாஹன் ஒன்றிருக்கிறதே, முபாஹன் தான் ஆகுமான காரியம், சாப்பிடுவது ஆகுமான காரியம், குடிப்பது ஆகுமான காரியம். இந்த முபா என்பது அல்லாஹுக்கும் அடியானுக்கும் இடையில அல்ல, ஒரு அடியானுக்கும் மக்ரூஹுக்கும் இடையில இருக்கும் ஒரு பாலத்தை போன்றாகும். முபாஹானதை யார் எக்கச்சக்கமாக பாவிக்கின்றார்களோ, அதிகமாக பயன்படுத்துகிறார்களோ, இவர்கள் மக்ரூஹானதை எளிதாக செய்து முடிப்பார்கள். அடுத்ததாக குறிப்பிட்டார்கள், ஹராத்துக்கும் ஒரு அடியானுக்கும் லேசான தொடர்பை ஏற்படுத்தும் பாலம்தான் மக்ரூஹான காரியங்கள். யார் அதிகமாக மக்ரூஹான காரியத்தை செய்கின்றார்களோ அவர்கள் இலகுவாக ஹராத்திலே போய் விழுந்து விடுவார்கள். ஹராத்திலே போய் விழுந்ததற்கு பின்புதான் அவர்கள் யோசிக்க தொடங்குவார்கள். ஆகவே முபாஹை ஏந்தளவுக்கு பேணிக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக மக்ரூஹிலே மிகவும் பேணுதல் காட்ட வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஹராத்தில் இருந்து தங்களை பாதுகாக்க முடியும். ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகிறார்கள், இது அபுல் காசிமுடைய சொந்த விளக்கம் அல்ல, இது ஹதீஸில் இருந்து அவர்கள் பெற்றுக்கொண்ட விளக்கமாகும். இமாம் இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கின்றார்கள், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஜ்அலு பைனக்கும் வ பைனல் ஹராமி சுத்ரா, உங்களுக்கும் ஹராத்துக்கும் இடையில் ஒரு கேட்டின் போட்டுக் கொள்ளுங்கள். ஹராத்தை கண்ணுக்கு தெரியக்கூடிய மாதிரி ஆக்கிக் கொள்ள வேண்டாம். அப்படி என்றால் கருத்தென்ன? ஹராத்தை பக்கத்தில் வைத்துக் கொள்ள வேண்டாம். ஹராத்திலே நான் ஈடுபட மாட்டேன் தானே என்ற தைரியத்தில் அதிலே நாங்கள் கைபோட மாட்டோம். மற்றவர்கள் செய்கிறார்கள், நமக்கு அதிலே தொடர்பில்லை என்று சிலர் விளக்கம் கேட்பார்கள். இப்படியானவர்கள் ஒரு திரையை ஏற்படுத்திக் கொள்ளட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், யாரு ஹராத்துக்கும் அவருக்கும் இடையில் ஒரு திரையை போட்டுக் கொள்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய தீனையும் தங்களுடைய மான மரியாதையையும் பாதுகாத்துக் கொண்டு விட்டார்கள் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆக 2 விடயங்கள் இங்கு பெற வேண்டும். முதலாவது, ஹராத்தை எச்சரிக்கை செய்வது ஒரு பகுதி. இரண்டாவது, மக்கள் ஏன் ஹராத்திலே போய் விழுகிறார்கள், அதற்குரிய வழிகளில் இருந்து அவர்களை எச்சரிப்பது இரண்டாவது விடயம். மக்களை பார்த்தால் ஹராத்திலே சுபஹானல்லாஹ் ஹராம் எல்லாம் ஹலாலாகி கொண்டு போகின்ற காலம். ஹராத்தை இப்பொழுது பேசவே முடியாது. வட்டிக்கெல்லாம் புதிய புதிய லேபிள் ஒட்டப்பட்டிருக்கின்றது. என்ன ஆச்சரியம், சஹாபாக்களுடைய சரித்திரம் கூட வட்டிக்கு ஆதாரமாக காண்பிக்கப்படுகின்றது. குர்ஆனுடைய ஆயத்துகளை கூட ஹபீசுகள், சில ஷைத்தான்கள் வட்டிக்கு ஆதாரமாக காட்டக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. மிகவும் பயங்கரமான காலம், மிகவும் பயங்கரமான காலம். அல்லாஹுக்கு விருப்பமில்லாத ஷைத்தானுக்கு மிக விருப்பமான மனிதனை நிர்வாணமாக்கி, மனிதனை கேவலப்படுத்தி, மனிதனை முட்டாளாக்கி, மனிதனை பைத்தியகாரனாக்கும் வட்டி இருக்கிறதே, இதிலே அகப்பட வைப்பதற்காக ஏராளமான சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், ஒரு ஹதீஸில் பதிவு செய்யப்படுகின்றது, ஒரு மனிதன் வட்டியிலே சம்பந்தப்படுவது, வட்டியின் பணத்தை, வட்டி என்ற அந்த பேருடன் சம்பந்தப்பட்ட ஒரு திர்ஹத்தை பெறுவது தாயுடன் 70 தடவை தினா செய்வதற்கு சமமாகும். தன்னுடைய தாயுடன் தினா செய்வதாக இருந்தால் அவன் ஒரு மனிதனாக இருக்க முடியாது, அவன் ஒரு மிருக தன்மையை அடைந்தவன் தான் அப்படியானவைகளில் நாட்டம் கொள்வான். அப்படியான ஒரு நிலைமை ஏற்படுகிறது வட்டியிலே கை வைப்பவனுக்கு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடன் சண்டை பிடிக்க தயாரானவர்கள் தான், அல்லாஹுக்கு எதிராக யுத்தம் செய்வதற்கு ஆயத்தமானவர்கள் தான் வட்டியிலே கை வைக்கக்கூடியவர்கள். யாரு வட்டியிலே கை வைக்கின்றார்களோ, கள்ளத்தனமாக அல்லது இன்னொரு ஆளை நியமித்து வட்டிக்காக கையொப்பமிடுகின்றார்களோ, வட்டியை பெறுகின்றார்களோ, வட்டியின் மூலம் தனது வியாபாரத்தை பெருக்க முடியும் என்று நினைக்கின்றார்களோ, வட்டியின் மூலம் தனது வீட்டை மாடி வீடாக மாற்ற முடியும் என்று நினைக்கிறார்களோ, வாகனத்தை வாங்க முடியும் என்று நினைக்கின்றார்களோ, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், நபியே இவர்களுக்கு சொல்லுங்கள், அல்லாஹுடன் யுத்தம் செய்வதற்கு ஆயத்தமாக சொல்லி
ஃபைல்லம் தஃஅலு, தயவு செய்து வட்டியை விடுறதுக்கு நீங்க தயாரில்லை என்றால் அல்லாஹுடனும் அவனது ரசூலுடனும் யுத்தம் செய்வதற்கு அவர்களுக்கு அழைப்பு கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என்றால் எந்த மனிதனுக்கு அல்லாஹுடன் யுத்தம் செய்ய முடியும்? எந்த மனிதனுக்கு அல்லாஹுடன் போரிட முடியும்? ஆகவே விளங்க வேண்டும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, யார் வட்டி பணத்தை கையிலே எடுக்கின்றீர்களோ நெருப்பை கையில் எடுக்கிறேன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். வட்டி பணத்தினால் யார் கடை போட்டிருக்கிறார்களோ நீ கடை போடவில்லை, நெருப்பு உனக்கு கடைக்கு கீழே இருக்கிறது, நெருப்பு உனது கடைக்கு கீழே இருக்கிறது. வட்டி பணத்தினால் யார் வீடு கட்டுகிறார்களோ நீ வீடு கட்டவில்லை, உனது வீட்டுக்கு கீழே காணி பூமியில் இருக்கிறது, உனது வீட்டுக்கு கீழே நெருப்பு இருக்கிறது. வட்டி பணத்தினால் வட்டியுடைய அமைப்பினால் யார் வாகனம் வாங்குகின்றாரோ நீங்கள் குளிராக போகலாம், ஏசி போட்டு போகலாம், கணித்துக் கொண்டு போகலாம், வெளியிலே உனது வாகனத்தை நெருப்பு சுத்தி நிற்கிறது, உன்னை எரிக்க போகிறது. அல்லாஹுடன் யுத்தம் செய்யும் வாகனத்தில் போகிறாய், அல்லாஹுடன் யுத்தம் செய்யும் அந்த வீட்டில் நீ இருக்கிறாய், அல்லாஹுடன் யுத்தம் செய்யும் கடையில் இருக்கிறாய். உனது வீடு போர்க்களமாக மாறிவிட்டது, உனது கடை போர்க்களமாக மாறிவிட்டது, உனது வாகனம் அல்லாஹுடன் யுத்தம் செய்ய போகும் ஒரு போர்க்களமாக மாறிவிட்டது. எனவே அல்லாஹ் சில நேரம் அங்கு கள்ளனையும் அனுப்ப முடியும், வரி அதிகாரியும் அனுப்ப முடியும், நோயையும் அனுப்ப முடியும், பைத்தியத்தையும் அனுப்ப முடியும், உனது குடும்பத்தை சீரழிவையும் அனுப்ப முடியும். ஏதோ ஒரு வழியில் யுத்த களத்தில் எதிரி புகழத்தான் செய்வான். எதிரியை எதிர்பார்த்து இருக்க வேண்டியது தான். இரவு இரவாக பகல் பகலாக எதிரி எந்த வழியினால் வந்து நுழைந்து விடுவானோ என்ற பயத்துடன் இருக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு இருக்கின்றது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆகவேதான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுமனே வட்டியை தடை செய்யவில்லை, வட்டி எடுக்க வேண்டாம் என்று சொல்லி முடிக்கவில்லை. வட்டியுடன் தொடர்புபட்ட அனைவர்களையும் சபித்து விட்டார்கள், அனைவர்களுக்கும் நரகம் கிடைக்கட்டும் என்று சாபமிட்டு விட்டார்கள். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லஅனல்லாஹு ஆகில ரிபா, வட்டி தின்பவன் நாசமா போகட்டும் என்றார்கள். வ மூகிலஹு, அவனுக்கு தின்னு கொடுக்கிறானே வட்டியை அவனும் நாசமாகி போகட்டும். அவனது வட்டியை தாளில் எழுகின்றானே, பிரிண்ட் பண்ணுகிறானே, அடித்து கொடுக்கிறானே அக்கவுண்டன்ட் என்ற பெயரில் அவனும் நாசமாகி போகட்டும். வஷாஹிதஹு, வட்டிக்கு கையொப்பம் இடுகின்றார்களே, நாங்கள் கேரண்டியாக இருக்கிறோம் என்று கையொப்பம் இடுகிறார்களே, அவனும் நாசமாகட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். என்றால் ஒரு முஸ்லிம் துணிவுடன் முன்னே வர மாட்டான், ஒரு முஸ்லிமுக்கு தைரியம் வராது, ஒரு முஸ்லிமுக்கு துணிவு வராது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆனால் இப்படியான பயான்கள் செய்யப்படும் போது நம்மவர்களுடைய சில பழக்கங்கள் இருக்கிறது. அதை சரி செய்வதற்காக 100 ஆலிம்களை தட்டி பார்ப்பது, எவராவது வாயிலிருந்து ஒரு சொல் விழுந்து விடுகிறதா, ஆம் ஹலால் என்று அவர் தூக்கத்தில் சொன்னாலும் இவருக்கு அது ஆதாரமாகிவிடும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆலிமுக்கு ஹராத்தை ஹலாலாக்க முடியாது, எந்த முக்திக்கும் ஆக்க முடியாது. முழு உலகத்தில் உள்ள அனைவர்களும் சேர்ந்தாலும் அல்லாஹ் ஹராமாக்கினதை யாருக்கும் ஹலாலாக்க முடியாது. முதலில் உனது உள்ளத்தையே தொட்டுப்பார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்படுகின்றது, ஹராம் என்றால் என்ன, ஹராம் என்றால் என்ன, பாவம் என்றால் என்ன? சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாவம் என்றால் என்ன தெரியுமா? மாஹாக ஃபீ ஸத்ரி, அதிலே கை வைக்கும் போது உனது மனதிலே நிம்மதி இல்லை, உனது மனதே குறுவண்டு இருக்கும். பாருங்கள், ஒரு மனிதன் தொழுகைக்காக மஸ்ஜிதுக்கு வருகிறார், யாருக்கும் தடுமாற்றம் வருவதில்லை, தொழுவது சரியா பிழையா என்று தடுமாற்றம் வருவதில்லை. ஏன்? தொழுகை என்பது இபாதத் என்பது உறுதியான விஷயம், அதிலே சந்தேகம் வராது. வட்டி எடுக்க போகின்றவன் குறுகுறுத்துக் கொண்டுதான் போவான், குறுகுறுத்துக் கொண்டு போவான். அடுத்த மனிதன் பார்ப்பதையும் நீ வெறுப்பாய், ஒளிந்து கொண்டு போவாய். இதுதான் பாவத்துக்கு அறிகுறியாகும் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். இது வட்டியுடன் நேரடியாக சம்பந்தப்பட்டவர்கள். அவர்களுக்கு ஒரே வழி என்ன? உடனடியாக அவர்கள் அதை விட்டு வெளியேற வேண்டும். இல்லை என்றால் அவர்களுக்கு தௌபாவே கிடையாது. பாவத்தில் ஈடுபட்டுக் கொண்டு தௌபா செய்வதற்கு தௌபா என்று பெயர் அல்ல. தௌபா என்பதற்கு முதல் நிபந்தனை பாவம் என்ற அழுக்கில் இருந்து வெளியே வர வேண்டும். அதற்கு பின்பு அல்லாஹ்விடத்தில் கேட்பதுதான் தௌபா என்பதை குர்ஆனும் ஹதீஸும் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது.
அல்லாஹுடைய நல்லடியார்களே, இரண்டாவது வழி சஹாபாக்கள் காண்பித்தார்கள். வட்டியை எவ்வாறு விட வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாவிலே சொல்லுகின்றார்கள், அலா வ இன்னர் ரிபா மௌலூன் தஹ்த கதமைய, வட்டியிலே தான் உருந்து கொண்டிருந்தீர்கள், வட்டியிலே தான் பிறந்து கொண்டிருந்தீர்கள், வட்டியை தான் பிசினஸ் என்று நினைத்துக் கொண்டிருந்தீர்கள். இதோ அனைவர்களும் அறிந்து கொள்ளுங்கள். பிரமாண்டமான சஹாபாக்களுடைய மஜ்மயை பார்த்து சொல்கின்றார்கள், வட்டியை எனது பாதங்களுக்கு கீழ் வைத்து மிதித்து விட்டேன். வட்டிக்கு எனது உம்மத்தில் இடமே கிடையாது. எனது உம்மத்துக்கும் வட்டிக்கும் எந்த தொடர்பும் இருக்காது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டியை ஒழிக்க வேண்டுமானால் அதற்கு முஸ்லிம்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற முறையையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆகவே அதற்கு லேசான வழிதான் சந்தேகத்துக்கிடமான வழிகளில் கை வைக்காமல் இருப்பது. ஓரிரு சம்பவங்களை சொல்லி காட்டலாம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பசியுடைய அவர்கள் பாதையில் போய் கொண்டிருக்கின்றார்கள். பாதையில் ஒரு பேரீத்தம்பழத்தை காண்கின்றார்கள். பசியான நேரம் ஒரு பேரீத்தம்பழம் யாருடைய கையில் இருந்தோ விழுந்திருக்கிறது. இன்னொரு அறிவிப்பில் அவர்களுடைய வீட்டுக்குள்ளே விழுந்திருக்கிறது. எடுத்து உண்ணலாமா சாப்பிடலாமா என்று கையிலே எடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது சதகாவுடைய ஈத்தம்பழமாக இருந்தால் எனக்கு தகுதி இல்லாததை நான் சாப்பிட்டதாகிவிடும். ஏன் உண்மை நிலைமையை அறியாத இந்த பேரித்தம்பழத்தை நான் ஏன் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுவிட்டார்கள். ஏன் விட்டுவிட்டால் அவர் தப்பிவிட்டார். சும்மாவது சாப்பிட்டு பின்பு அது சதகா என்று தெரிந்தால் அதற்கு எவ்வளவோ தௌபாவும் இஸ்திக்பாரும் அவர்கள் செய்ய வேண்டி வரும். அல்லாஹுடைய தூதருக்கு ஜகாத்துடைய பணமும் சாப்பிட முடியாது, சதகாவும் சாப்பிட முடியாது. ஹதியாவை மாத்திரம்தான் அவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அனுமதி கொடுத்திருந்தான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்னொரு பிரச்சனையும் இருக்கிறது. வட்டியிலே சம்பந்தப்படாதீர்கள், ஹராமான தொழிலே ஈடுபடாதீர்கள் என்று சொல்லும் போது மக்களுக்கு இப்படி ஒரு கேள்வி எழும்புகிறது, இன்று ஹராம் இல்லாத எதுதான் இருக்கிறது? பஜாரிலே இறங்கினால் எல்லாமே ஹராம் தானே என்ற ஒரு கதையுடனும் காரியத்தை கொண்டு போகிறார்கள். ஒரு சிலர் அப்படி வியாக்கியானம், ஷைத்தான் அவர்களுக்கு கொடுக்கும் ஷரஹது, அதனை வைத்தவர்கள் அப்படி வழிபடுகின்றார்கள். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதற்கு தெளிவான விளக்கத்தை இஹ்யா உலூமுத்தீனிலே எழுதி வைத்திருக்கின்றார்கள். குறிப்பிடுகின்றார்கள், சில முட்டாள்கள், தீனை விளங்காதவர்கள், குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்தை அறியாதவர்கள் உலகத்தில் ஹலாலே இல்லை என்று பேசுகின்றார்கள். ஹலாலே கிடையாது. ஹலால் என்றால் ஃபுராத் நதியில் ஓடக்கூடிய தண்ணீரும் காற்றிலே இருக்கும் புல்லும் தான் இருக்கிறது, மற்றவைகள் அனைத்தும் ஹராமாக மாறிவிட்டது என்ற ஒரு கோஷத்தை மக்கள் கொண்டு போகிறார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகிறார்கள், இது மடத்தனத்தினால் வரக்கூடிய பேச்சு. உண்மை என்னவென்றால், ஹக்கு என்னவென்றால், உலகத்தில் எவ்வளவு மோசமான ஆட்சியாளர்கள், கெட்டவர்கள், பாவிகள் எந்த காலத்தில் இருந்தாலும், எந்த காலத்திலும் பூமியில் 3 வகையான விடயங்களும் இருந்து கொண்டே இருக்கும். ஹலாலும் இருந்து கொண்டே இருக்கும், ஹராமும் இருந்து கொண்டே இருக்கும், சந்தேகத்துக்கிடமானதும் இருந்து கொண்டே இருக்கும். அதைத்தான் அந்த ஹதீஸ் காட்டுகிறது. ஆனால் இல்லாமல் போயிருக்கிறது என்ன தெரியுமா? ஹராத்தை தேடி விட்டு விடுவதும் ஹலாலை தேடி அமுல்படுத்துவதும் தான் இல்லாமல் போய்விட்டதே தவிர, அந்த அறிவுதான் மறைந்து விட்டதே தவிர ஹலால் இல்லாமல் போகவில்லை. ஹலாலை அல்லாஹ் பாதுகாத்துத்தான் வைத்திருக்கிறான் என்பதையும் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே நாம் கஷ்டப்பட்டு ஏன் தொழில் செய்கிறோம்? நாம் கஷ்டப்பட்டு ஏன்